Good evening students. ஸோ எல்லோரும் உட்காந்துட்டிங்களா? ஓகே. ஸோ இப்போ வந்து நாளைக்கு டைம் டேபிள் பார்த்துருப்பீங்க. ஸோ நாளைக்கு மார்னிங் கிளாஸ் இருக்குது. டைம் டேபிளில் வந்து 6 to 7:30 இருக்கும். அது வந்து ஒரு டைப்பிங் மிஸ்டேக்கு. எப்போதும் போல் 6:30 to 8 சரியா? 6:30 to 8 வந்து ஹைட்ரோ கார்பன் கிளாஸ் இருக்குது. ஓகே. ஸோ இப்போ நம்ம கிளாஸ் வந்து 10:30க்கு முடிஞ்சிடும். ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா 10:30 கிளாஸ் முடிஞ்சோன்னே ஒரு 10:45க்கெல்லாம் வந்து நீங்கள் படுத்துருங்க. அப்போ தான் காலையில் வந்து சீக்கிரம் எழுந்திரிச்சு ரெடி ஆக முடியும். ஸோ 5:30க்கெல்லாம் எழுந்திரிச்சு நீங்கள் ரெடி ஆகிட்டிங்கன்னா தான் 6:30க்கு வந்து கிளாஸில் வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து உட்கார முடியும். ஓகே. ஸோ ஒன்றும் நைட்டு ஒன்றும் படிக்க வேணாம். கிளாஸ் முடிஞ்சோடனே வந்து உடனே படுத்துருங்க. ஸோ இப்போ நம்ம லாஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா கொல்யூஷன் வந்து நம்ம பார்த்தோம். லாஸ்ட் கிளாஸ் வந்து நம்ம கொல்யூஷன் வந்து நம்ம பார்த்தோம். ஸோ அதில் வந்து அப்படியே நான் வந்து ரிவைஸ் பண்ணுறேன், ஃபார்முலா எல்லாம் எழுதுகிறேன், நீங்கள் அப்படியே வந்து அப்சர்வ் பண்ணுங்கள். ஓகே. உங்கள் நோட்ஸ் வந்து நீங்கள் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம பார்த்தது வந்து என்ன அப்படின்னா எலாஸ்டிக் கொல்யூஷன் நம்ம பார்த்தோம். ஸோ எலாஸ்டிக் கொல்யூஷன் அதில் வந்து கைனடிக் எனர்ஜி வந்து கன்சர்வ்டு. Kinetic energy is conserved. Kinetic energy is conserved. So இப்போ ஒரு மாஸ் m1 ஒரு மாஸ் இருக்கு, அது u1ங்கிற ஸ்பீடு, m2 அப்படிங்கிற மாஸ் அது வந்து u2 அப்படிங்கிற ஸ்பீடு. கொலிஷன் நடக்கணும் அப்படின்னாலே கண்டிப்பாக பின்னாடி வர வண்டி வந்து முன்னாடி போகிற வண்டியை விட வேகமாக வந்து ட்ராவல் பண்ணணும். அப்போ தான் கொலிஷன் வந்து நடக்கும். மோதினதுக்கு அப்புறம் m1 இது v1 ஸ்பீடு, m2 இது வந்து v2 ஸ்பீடு. ஓகே. ஸோ எல்லா கொலிஷன்லையுமே ரெண்டு லா வந்து அப்ளிகபிள். ஒன்று லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம், இன்னொன்று லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் டோட்டல் எனர்ஜி. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா மொமெண்டம் கன்சர்வேஷன் m1 u1 ஓகே பிளஸ் m2 u2 இஸ் ஈக்குவல் டு m1 v1 பிளஸ் m2 v2. இது மொமெண்டம் கன்சர்வேஷன். அடுத்தது வந்து எலாஸ்டிக் கொல்யூஷன்ல வந்து கைனடிக் எனர்ஜி வந்து கன்சர்வ். ஓகே. அப்ப இனிஷியல் கைனடிக் எனர்ஜி half m1 u1 ஸ்கொயர் பிளஸ் half m2 u2 square is equal to half m1 v1 square plus half m2 v2 square. இது momentum conservation, இது வந்து kinetic energy conservation. ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம சால்வ் பண்ணி நம்ம வந்து ஒரு கான்செப்ட் ஒன்று கண்டுபிடிச்சோம். relative velocity of approach is equal to relative velocity of separation. அந்த ஃபார்முலா வந்து என்ன அப்படின்னா u1 minus u2 is equal to v2 minus v1. இந்த கான்செப்ட் வந்து நம்ம கண்டுபிடிச்சோம். ஸோ என்ன மீனிங் அப்படின்னா ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ணுற ஒரு பார்ட்டிக்கல் மெதுவாக ட்ராவல் பண்ணுற ஒரு பார்ட்டிக்கலில் மோதுது. மோதினதுக்கப்புறம் இந்த பார்ட்டிக்கல் வந்து ஸ்லோ டவுன் ஆயிடுச்சு, இந்த பார்ட்டிகல் வந்து வேகமா டிராவல் பண்ணுது. ஓகேவா? சரியா? சோ u2 விட u1 பெருசா இருக்கும். ஓகே. v1 விட v2 வந்து பெருசா இருக்கும். ஓகே. சோ இதுல வந்து நம்ம அந்த v1க்கும் v2க்கும் ஒரு ஃபார்முலா வந்து நம்ம டிரைவ் பண்ணோம். ஓகே. சோ அந்த ஃபார்முலா என்ன ஃபார்முலா? v1 is equal to m1 minus m2 divided by m1 plus m2 into u1 plus 2m2 u2 divided by m1 plus m2. ஓகே. அதே மாதிரி similarly 1க்கு பதிலா 2, 2க்கு பதிலா 1 போட்டா v2 is equal to m2 minus m1 divided by m1 plus m2 into u2 okay plus 2 m1 u1 divided by m1 plus m2.
சரியா? இது V1 ஃபார்முலா, இது வந்து V2 ஃபார்முலா. இந்த ஃபார்முலாலாம் எதுல அப்ளிகபிள் அப்படின்னா எலாஸ்டிக் கொலிஷன்ல மட்டும்தான் அப்ளிகபிள். ஓகே, சரியா? அந்த எலாஸ்டிக் கொலிஷன் புரிஞ்சிருச்சுல உங்களுக்கு? ஸோ உங்க ஆர்வத்தை நான் ரொம்ப பாராட்டுறேன். சரி, அடுத்தது ஸோ அடுத்தது வந்து இன்எலாஸ்டிக் கொலிஷன் வந்து நம்ம பார்த்தோம். ஸோ இன்எலாஸ்டிக் கொலிஷன் அப்படின்னா கைனடிக் எனர்ஜி வந்து லாஸ் ஆகுது. ஓகே, ஸோ கைனடிக் எனர்ஜி லாஸ், அது வந்து எப்படி வந்து லாஸ் ஆகும் அப்படின்னா சவுண்ட் எனர்ஜியாவோ இல்லை ஹீட் எனர்ஜியாவோ அது லாஸ் ஆகும். சரி, அதுக்கப்புறம் வந்து பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக். So perfectly inelastic collision. So perfectly inelastic collision ல வந்து maximum loss, maximum kinetic energy loss. Okay, so இதுல வந்து என்ன கான்செப்ட் அப்படின்னா ஒரு மாஸ் இருக்கு, m1 ஒரு மாஸ் இருக்கு, அது u1ங்கிற ஸ்பீட்ல டிராவல் பண்ணுது. இது வந்து என்ன அப்படின்னா m2ங்கிற மாஸ், இது ரெஸ்ட்ல இருக்கு. மோதினதுக்கு அப்புறம் இந்த மாஸ் வந்து இந்த மாஸ்ல வந்து ஸ்டிக் அப் ஆயிருச்சு. ஓகே, அப்புறம் ரெண்டும் சேர்ந்து ஒரு காமன் வெலாசிட்டில வந்து டிராவல் பண்ணுது. சரியா? அந்த காமன் வெலாசிட்டிக்கு ஃபார்முலா வந்து என்ன? ஓகே, சோ இந்த இன்எலாஸ்டிக் கொலிஷன், இந்த பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் கொலிஷன்ல வந்து மொமெண்டம் கன்சர்வேஷன் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். கைனடிக் எனர்ஜி கன்சர்வேஷன் வந்து யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா கைனடிக் எனர்ஜி வந்து லாஸ் ஆகுது. சோ காமன் வெலாசிட்டி ஃபார்முலா V is equal to m1 divided by m1 plus m2 into u1. இது காமன் வெலாசிட்டி ஃபார்முலா. அப்புறம் வேற என்ன ஃபார்முலா நம்ம படிச்சோம் அப்படின்னா ஃபைனல் கைனடிக் எனர்ஜி divided by initial kinetic energy, அதுக்கு ஃபார்முலா வந்து m1 divided by m1 plus m2. ஓகே, அதுக்கப்புறம் லாஸ் இன் கைனடிக் எனர்ஜி. லாஸ் இன் கைனடிக் எனர்ஜி அப்படின்னா இனிஷியல் கைனடிக் எனர்ஜி மைனஸ் ஃபைனல் கைனடிக் எனர்ஜி, பெருசுலேருந்து சின்னதை மைனஸ் பண்றோம். அது வந்து half into product of the mass divided by sum of the mass into u1 square. ஓகே, மொத்தம் 3 ஃபார்முலா. ஓகே, ஸோ இதுதான் வந்து அந்த 3 கொலிஷன். ஒன் டைமென்ஷனல் கொலிஷன்ல வந்து எலாஸ்டிக் கொலிஷன், இன்எலாஸ்டிக் கொலிஷன், பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் கொலிஷன். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்பெஷல் கேசஸ் வந்து நம்ம பார்த்தோம். ஓகே, சரியா? இதுல வந்து பாத்தீங்கன்னா எலாஸ்டிக் கொலிஷன்ல வந்து ஸ்பெஷல் கேஸ், ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து மாசஸ் வந்து ஈக்குவலா இருக்கு. சரியா? அப்படி மாசஸ் வந்து ஈக்குவலா இருந்துச்சு அப்படின்னா வெலாசிட்டி இன்டர்சேஞ்ச் நடக்கும். ஓகே, v1 வந்து u2க்கு ஈக்குவலா இருக்கும், v2 வந்து u1க்கு ஈக்குவலா இருக்கும். சரியா? வெலாசிட்டி இன்டர்சேஞ்ச். செகண்ட் கேஸ், மாஸ் வந்து ஈக்குவலா இருக்கு, ஆனா செகண்ட் மாஸ் வந்து ரெஸ்ட்ல இருக்கு, அப்பயும் வெலாசிட்டி இன்டர்சேஞ்ச் தான். ஓகே, இங்க வந்து 3 2 அப்படின்னா 2 3, இங்க வந்து 3 0 அப்படின்னா 0 3. ஓகே, v1 வந்து 0வா இருக்கும், v2 வந்து u1க்கு ஈக்குவலா இருக்கும். ஓகே, மூணாவது கேஸ் வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் மாஸ் வந்து ரெஸ்ட்ல இருக்கு, ஆனா ஃபர்ஸ்ட் மாஸ் ரொம்ப பெருசா இருக்கு. ஓகே, லாரி வந்து சைக்கிள்ல மோதுது, சைக்கிள் ரெஸ்ட்ல இருக்கு, லாரி வந்து 50 கிலோமீட்டர் பர் ஹவர்ல வந்துச்சு அப்படின்னா மோதினதுக்கு அப்புறமும் அதே 50 கிலோமீட்டர் பர் ஹவர்ல போகும், ஆனா சைக்கிள் வந்து 2 into 50 100 கிலோமீட்டர் பர் ஹவர்ல போகும்.
ஸோ v1 is equal to u1, velocity மாறல. ஆனா v2 வந்து 2 times u1. fourth case வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் மாஸ் வந்து பெருசா இருக்கு, செகண்ட் மாஸ் வந்து ரெஸ்ட்ல இருக்கு. அப்ப இது வந்து எப்படி அப்படின்னா வால் அண்ட் பால், சரியா? பால் வந்து நம்ம செவுத்துல வந்து நம்ம ஹிட் பண்றோம், அது வந்து ரீபவுண்ட் ஆகுது. ஓகே, சோ ஸ்பீடு வந்து மாறல, பட் டைரக்ஷன் வந்து மாறுது. v1 வந்து -u1, v2 வந்து 0. சோ இது வந்து எலாஸ்டிக் கொலிஷன்ல உள்ள 4 கேஸ். பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் கொலிஷன், ஓகே, அதான் லாஸ்டா சொன்னேன். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் மாஸ் பெருசா இருக்கு, செகண்ட் மாஸ் ரெஸ்ட்ல இருக்கு அப்படின்னா இந்த கேஸ்ல தான் கைனெட்டிக் எனர்ஜி வந்து மேக்ஸிமமா லாஸ் ஆகும். ஓகே, 100% லாஸ். ஏன்னா நம்மளுக்கு ஃபைனல் கைனெட்டிக் எனர்ஜி வந்து 0 வருது. இந்த கான்செப்ட்ல ரெண்டும் ஸ்டிக் அப் ஆயிட்டு காமன் வெலாசிட்டில டிராவல் பண்ணோம். அப்ப ஃபைனல் கைனெட்டிக் எனர்ஜி வந்து 0 அப்பனா அது வந்து ரெஸ்ட்ல இருக்கும். ஓகே, சோ அது வந்து அப்படியே ஒட்டிக்கும். சரியா? சோ இப்போ வந்து நான் அந்த ப்ரீவியஸ் இயர் क्वेश्चंस வந்து டிஸ்கஸ் பண்றேன். 36 இயர்ஸ் புக் எடுத்துக்கங்க. இப்போ வந்து நம்ம எப்படி பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு ரேண்டம் ஆர்டர்ல வந்து பார்க்க போறோம். ஓகே, புக் ஆர்டர்ல பார்க்காம क्वेश्चंस வந்து நான் எப்படி அரேஞ்ச் பண்ணிருக்கேன் அப்படின்னா ஈஸியான क्वेश्चनல இருந்து கஷ்டமான क्वेश्चन. ஓகே, சோ உங்களுக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் போற மாதிரி இருக்கும். ஓகே, ஆரம்பத்துல வர क्वेश्चनலாம் ஈஸியா இருக்கும், போக போக கொஞ்சம் டஃப் ஆகும். ஜேஇல இருந்தும் ஒரு சில क्वेश्चंस வந்து நம்ம போடுவோம். ஓகே, சோ புக் எடுத்துக்கங்க. இப்போ क्वेश्चन நம்பர் 85 பாருங்க. ஓகே, இது சொல்றதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட், ஓகேவா? இது ஒன்னு சொல்லிடுறேன். நம்ம நடுவுல ஒன்னு பார்த்தோம், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன். ஓகே, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது வந்து E. ஓகே, அது வந்து ரேஷியோ. எதுக்கும் எதுக்கும் ரேஷியோ அப்படின்னா மேக்னிடியூட் ஆஃப் த ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் செப்பரேஷன் டிவைடட் பை மேக்னிடியூட் ஆஃப் ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் அப்ரோச். இதுதான் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன். ஓகே, இது நான் என்ன சொன்னேன் அப்படின்னா E வந்து டிபெண்ட்ஸ் ஆன் மெட்டீரியல் அப்படின்னு சொன்னேன். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு கிளாஸ் பால் வந்து மோதுதுன்னு வச்சுக்கோங்க. ஃபார் கிளாஸ் பால்ஸ், ஓகே, அப்ப ஈயோட வேல்யூ வந்து 0.95. சரியா? அப்புறம் ஃபார் லெட் பால்ஸ் ஈயோட வேல்யூ வந்து 0.2. ஓகே, E அப்படிங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன். சோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன், இதுக்கு வந்து யூனிட் கிடையாது, நோ யூனிட். ஓகே, நோ டைமென்ஷன். இது வந்து ஜஸ்ட் வந்து ஒரு நம்பர். ஏன்னா மேலையும் ரிலேட்டிவ் வெலாசிட்டி, கீழையும் வந்து ரிலேட்டிவ் வெலாசிட்டி. சோ இது ஜெனரலா நம்ம எழுதியிருக்கோம், வெக்டர்ல நான் எழுதியிருக்கேன். ஓகே, இது வந்து என்னன்னா அந்த ஆப்ளிக் கொலிஷன், சரியா? அந்த 2 டைமென்ஷன் அந்த அதுக்கு தேவைப்படுற மாதிரி ஜெனரலா எழுதியிருக்கேன். இப்போ நம்ம பார்த்தது வந்து என்னது? 1 டைமென்ஷனல் கொலிஷன். 1 டைமென்ஷனல் கொலிஷன் அப்படின்னா அது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், சரியா? ஸ்ட்ரெயிட் லைன்ல மோதி அதே ஸ்ட்ரெயிட் லைன்ல அது டிராவல் பண்ணும். இப்பதான் நம்ம பார்த்தோம். இது வந்து u1, இது வந்து u2. மோதினதுக்கு அப்புறம் இது v1, இது வந்து என்னது? v2. அப்ப E அப்படிங்கிறது என்ன அப்படின்னா v2 minus v1 divided by u1 minus u2. ஓகே, சரி. இப்ப டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் கொலிஷன் நம்ம பார்த்தோம். ஒவ்வொரு கொலிஷனுக்கும் E ஓட வேல்யூ என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஓகே, for elastic or perfectly elastic
E ஓட வேல்யூ என்ன ஓகேவா எலாஸ்டிக்னாலும் பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக்னாலும் ஒன்று தான் சரியா நம்ம எலாஸ்டிக் கொலிஷன்ல ஒரு கான்செப்ட் என்ன படிச்சோம் அப்படின்னா ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் செப்பரேஷன் இஸ் ஈக்குவல் டு ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் அப்ரோச் ஓகே சொல்லப்போனா இது ரெண்டும் ஈக்குவல் சரியா நியூமரேட்டரும் டினாமினேட்டரும் ஈக்குவல் அப்ப E ஓட வேல்யூ என்ன 1 ஓகே சோ இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் வந்து 1 இருந்துச்சு அப்படின்னா அந்த கொலிஷன் வந்து என்னது பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் கொலிஷன் அப்ப கைனடிக் எனர்ஜி வந்து சுத்தமாவே வந்து லாஸ் ஆகாது எலாஸ்டிக் கொலிஷன்னா நோ லாஸ் இன் கைனடிக் எனர்ஜி அப்ப ரெண்டு கிளாஸ் பால் வந்து மோதும்போது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் வந்து 0.95 நியர்லி 1 சரியா அப்ப கொஞ்சோண்டு தான் அந்த கைனடிக் எனர்ஜி வந்து என்ன ஆகும் லாஸ் ஆகும் ஓகே சரி சோ ஏன் வந்து 1 அப்படினா அந்த ரீசன் எழுதிறேன் ரீசன் வந்து என்ன அப்படினா v2 minus v1 is equal to u1 minus u2 இந்த ரீசன்னால E ஓட வேல்யூ வந்து 1 ஓகே அடுத்து நம்ம என்ன பார்க்கறோம் அப்படினா for perfectly inelasticனா நம்ம கடைசியா பார்த்த அந்த டாபிக் ஓகே ஒன்னு ரெஸ்ட்ல இருக்கு ஒன்னு வேகமா வருது ரெண்டும் ஸ்டிக் அப் ஆயிட்டு ரெண்டும் காமன் வெலாசிட்டில வந்து டிராவல் பண்ணுது அந்த டாபிக் ஓகே இதுல E ஓட வேல்யூ என்ன இருக்கும் யோசிங்க பாப்போம் பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் அதுக்கு E ஓட வேல்யூ என்ன வரும் இங்க இருக்கு ஃபார்முலா E ஓட வேல்யூ என்ன அப்படினா 0 ஏன் அப்படினா நியூமரேட்டர் பாருங்க நியூமரேட்டர் வந்து v2 minus v1 அதுல என்ன அப்படினா ரெண்டும் மோதும் ரெண்டு பார்ட்டிகல் வந்து மோதும் இது வந்து u1 இது ரெஸ்ட் ரெண்டும் மோதினதுக்கு அப்புறம் ரெண்டும் சேர்ந்து ஒரு காமன் வெலாசிட்டில வந்து டிராவல் பண்ணோம் அப்ப ஃபைனல் வெலாசிட்டி ஃபர்ஸ்ட் மாஸோட ஃபைனல் வெலாசிட்டி v செகண்ட் மாஸோட ஃபைனல் வெலாசிட்டியும் v அப்ப v1 ம் v2 ம் ஈக்குவல் சரியா அப்ப நியூமரேட்டர் வந்து 0 அப்ப வேல்யூ வந்து 0 ஓகே சோ இதுல வந்து v1 ம் v2 ம் ஈக்குவல் v1 ம் v2 ம் மோதினதுக்கு அப்புறம் உள்ள அந்த ரெண்டு பார்ட்டிகளோட வெலாசிட்டி மோதினதுக்கு அப்புறம் இது ரெண்டும் சேர்ந்து டிராவல் பண்ணுது ஒரே வெலாசிட்டில டிராவல் பண்ணுது அப்ப v1 ம் v2 ம் ஈக்குவல்னால நியூமரேட்டர் 0 அப்ப E ஓட வேல்யூ வந்து 0 ரெண்டுக்கும் இன் பிட்வீன்ல ஒன்னு பார்த்தோம் அது வந்து என்ன அப்படினா ஜஸ்ட் ஒரு தியரி மாதிரி சொல்லியிருப்பேன் அது வந்து என்னது வெறும் இன்எலாஸ்டிக் so for inelastic வந்து இது வந்து என்ன அப்படினா no loss in kinetic energy இது maximum loss in kinetic energy inelastic collision அப்படிங்கிறது கொஞ்சோண்டு kinetic energy வந்து லாஸ் ஆகுது இது ரெண்டுக்கும் நடுவுல இருக்கு ஓகே அப்ப 0 விட அதிகமா இருக்கும் 1 விட கம்மியா இருக்கும் for inelastic collision 0 less than E less than 1 ஓகே ரியாலிட்டில எதுமே பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக்கும் கிடையாது எதுமே பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக்கும் கிடையாது ஓகே ரெண்டுக்கும் நடுவுல தான் இருக்கும் கொஞ்சமாச்சு என்ன சொல்ல வராங்க அப்படினா கொஞ்சமாச்சு கைனடிக் எனர்ஜி வந்து லாஸ் ஆகும் ஓகே சோ அப்ப E அப்படிங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் யூனிட் கிடையாது டைமென்ஷன் கிடையாது Eங்கிறது ஜஸ்ட் ஒரு நம்பர் பாசிட்டிவ் நம்பர் அந்த நம்பர் எப்படி இருக்கும் அப்படினா பொதுவா 0 ல இருந்து 1 க்குள்ள இருக்கும் 0 இருந்தா பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக் கொலிஷன் 1 இருந்தா பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் கொலிஷன் ஸோ இதை நோட் டவுன் பண்ணிக்கங்க
ஓகே, இப்போ வந்து நம்ம கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். இப்போ கொஸ்டின் நம்பர் 85 ஈஸியான கொஸ்டின்லேருந்து நம்ம பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 85, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் E ஃபார் அ பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் கொலிஷன். என்ன ஆன்சர்? 1. பர்ஃபெக்ட்லி எலாஸ்டிக் அப்படின்னா 1, பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக்னா 0, இன்எலாஸ்டிக் கொலிஷன் அப்படின்னா 0 to 1. ஓகே, அடுத்தது கொஸ்டின் நம்பர் 81 பாருங்க. கொஸ்டின் நம்பர் 81 அதுல 2 ஈக்குவல் மாசஸ். ஓகே, சோ ஒன்னு என்ன அப்படின்னா ஈக்குவல் மாசஸ். சரி, அப்புறம் மூவிங் அலாங் த சேம் ஸ்ட்ரெயிட் லைன் வித் வெலாசிட்டிஸ் +3 -5 ரெஸ்பெக்டிவ்லி கொலைட் எலாஸ்டிக்கலி. இது ஒரு முக்கியமான பாயிண்ட், எலாஸ்டிக் கொலிஷன். அப்புறம் வந்து ஈக்குவல் மாஸ். சரியா, ஈக்குவல் மாஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து எலாஸ்டிக்னு சொல்லிட்டாங்க. ஓகே, ஈக்குவல் மாஸ் எலாஸ்டிக் அப்படின்னா என்ன நடக்கும்? வெலாசிட்டி இன்டர்சேஞ்ச். ஓகே, சோ ரெண்டு மாஸ், ஒரு மாஸ் m1ங்கிற மாஸ், அது வந்து +3. +3க்கு என்ன மீனிங் அப்படின்னா ரைட் டைரக்ஷன். இன்னொரு மாஸ் m2 -5. -5க்கு என்ன மீனிங் அப்படின்னா லெஃப்ட் டைரக்ஷன். அப்ப -5 m/s. மோதினதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா வெலாசிட்டி வந்து அப்படியே மாறிடும். ஓகே, இந்த +3 வந்து இப்ப -5 ஆயிடும். சரியா, சோ இது வந்து இப்படி போக ஆரம்பிச்சிடும், -5 m/s. இது வந்து +3. ஓகேவா? சோ u1 வந்து 3, u2 வந்து -5. அப்ப v1 வந்து -5, v2 வந்து +3. அப்ப ஆன்சர் வந்து -5, 3, -5, 3 அப்படிங்கிறது ஆப்ஷன் டி. நோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கொஸ்டின், இந்த மாதிரி கொஸ்டின்லாம் பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணிடலாம். ஈக்குவல் மாஸ் எலாஸ்டிக் கொலிஷன் அப்படின்னா வெலாசிட்டி அப்படியே மாறும். 3 -5 அப்படின்னா ஆன்சர் வந்து -5 +3. ஓகே, அடுத்த கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் அதே மாதிரி மாடல் தான். 2 ஐடென்டிக்கல் பால்ஸ். சரியா, ஐடென்டிக்கல் பால்ஸ் அப்படின்னா அது வந்து ஈக்குவல் மாஸ். A and B have velocities. ஓகே, சோ UA. சரியா, A ஓட இனிஷியல் வெலாசிட்டி வந்து என்ன அப்படின்னா 0.5 m/s. B ஓட இனிஷியல் வெலாசிட்டி UB அது வந்து -0.3 m/s. ஓகே, respectively collide elastically in one dimension. சரியா, elastic collision, identical ball. velocities of B and A என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப velocity exchange. அப்ப VA வந்து என்னவா இருக்கும்? -0.3. VB வந்து என்ன அப்படின்னா 0.5. ஓகே, ஆனா என்ன கேட்டுக்கிறாங்க அப்படின்னா B and A மாத்தி கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் B சொல்லணும், அதுக்கப்புறம் A சொல்லணும். ஓகே, அப்ப ஆன்சர் வந்து 0.5 -0.3. அது ஆப்ஷன் B ல இருக்கு. 0.5 -0.3. சோ இந்த क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா 3 வருஷம் வந்திருக்கு பாருங்க.
ஓகே, அடுத்த கொஸ்டின் நம்பர் 80 பாருங்க. கொஸ்டின் நம்பர் 80ல வந்து a ball moving with velocity 2 meter per second collides head on with another stationary ball of double the mass. ஓகே, ஸோ ஒரு டயக்ராம் போட்டுக்கிட்டா நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ இப்போ வந்து ஒரு பால் இருக்கு, அந்த பாலோட மாஸ் வந்து என்ன அப்படின்னா m அப்படின்னு எடுத்துக்கோங்க. அது என்ன வெலாசிட்டில டிராவல் பண்ணுது? 2 மீட்டர் பெர் செகண்ட்ல டிராவல் பண்ணுது. இன்னொரு ஒரு மாஸ் இருக்கு, அனதர் ஸ்டேஷனரி பால் ஆஃப் டபுள் த மாஸ். ஓகே, இது mனா இது என்னதுன்னா 2m, டபுள் த மாஸ். ஆனா அது எப்படி இருக்கு? ரெஸ்ட்ல இருக்கு. ஓகே, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் E ஓட வேல்யூ வந்து என்னது? 0.5. நான் கூட சொன்னேன் E ஓட வேல்யூ வந்து பொதுவா ரியாலிட்டியில வந்து 0ல இருந்து 1க்குள்ள இருக்கும். ஓகே, 0னா பர்ஃபெக்ட்லி இன்எலாஸ்டிக், 1னா எலாஸ்டிக். ஓகேவா? ஸோ இது வந்து 0.5 வந்து கொடுத்துருக்காங்க. தென் தேர் வெலாசிட்டிஸ் ஆஃப்டர் கொலிஷன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ இது இந்த m வந்து கொலைட் ஆனதுக்கு அப்புறம் அதோட வெலாசிட்டி வந்து v1. ஓகே, இந்த 2m கொலைட் ஆனதுக்கு அப்புறம் அதோட வெலாசிட்டி வந்து v2. நம்ம பாட்டுக்கு வெலாசிட்டி எக்ஸ்சேஞ்ச்னு சொல்லிடக்கூடாது, ஏன்னா இது வந்து என்னது? எலாஸ்டிக் கொலிஷன் கிடையாது. ஈயோட வேல்யூ 1 கிடையாது. இது வந்து என்னது? இன்எலாஸ்டிக் கொலிஷன். எந்த கொலிஷனா இருந்தாலுமே மொமெண்டம் இஸ் கன்சர்வ்டு. ஓகே, ஸோ மொமெண்டம் கன்சர்வேஷன் வந்து எப்போதுமே ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஓகேவா? ஸோ இனிஷியல் மொமெண்டம் மாஸ் இன்டு வெலாசிட்டி என்ன வருது? m இன்டு 2. இது ரெஸ்ட்ல இருக்கு, அப்போ மொமெண்டம் 0. மாஸ் இன்டு வெலாசிட்டி m v1 பிளஸ் மாஸ் இன்டு வெலாசிட்டி 2m v2. கரெக்டா அந்த டயக்ராம் வந்து பார்க்கணும். எல்லாமே ரைட் டைரக்ஷன்ல இருந்துச்சுன்னா எல்லா டேர்மும் பாசிட்டிவ், ஏதாச்சும் லெஃப்ட் டைரக்ஷன்னா நம்ம மைனஸ் போட்டுக்கணும். ஓகே, சரி, எல்லாத்துலயும் அந்த m வந்து இருக்கு. ஸோ m காமனா எடுத்து கேன்சல் பண்ணிருங்க. அப்ப நம்மளுக்கு ஒரு ஈக்குவேஷன் என்ன கிடைக்குது அப்படின்னா 2 is equal to v1 plus 2v2. இது ஈக்குவேஷன் 1. அடுத்த ஈக்குவேஷன் வந்து என்ன அப்படின்னா கைனடிக் எனர்ஜி கன்சர்வேஷன் சொல்லக்கூடாது. ஓகே, ஏன்னா இது வந்து எலாஸ்டிக் கொலிஷன் கிடையாது, இது வந்து என்னது? இன்எலாஸ்டிக் கொலிஷன். அப்ப நம்மளுக்கு அந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் ஃபார்முலாவே தெரியும். ஓகே, என்ன ஃபார்முலா? E is equal to v2 minus v1 divided by u1 minus u2. ஓகே, அப்ப 2 minus 0. 0.5 அப்படின்னா அது 1/2. அப்ப இந்த 2 வந்து கேன்சல். அப்ப அடுத்த ஒரு ஈக்குவேஷன் வந்து நமக்கு கிடைச்சிருச்சு. என்ன ஈக்குவேஷன் அப்படின்னா v2 minus v1 is equal to 1. இது ஈக்குவேஷன் 2. ஸோ இது புரியுதா? இந்த ரெண்டு ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ணி v1 and v2 வந்து கண்டுபிடிச்சிடலாம். சும்மா ஜஸ்ட் ரெண்டு ஈக்குவேஷன் நீங்க ஆட் பண்ணுங்க. ஈக்குவேஷன் 1 பிளஸ் ஈக்குவேஷன் 2 பிளஸ் v1 மைனஸ் v1 கேன்சல். v2 பிளஸ் 2v2 அது வந்து 3v2. 2 plus 1 வந்து 3. அப்ப v2 வந்து 1 மீட்டர் per செகண்ட். ஓகே, பார்த்தா ரெண்டு ஆப்ஷன்ல வந்து அந்த அந்த செகண்ட் டேர்ம் வந்து 1 இருக்கு. ஓகே, அப்ப கண்டிப்பா நம்ம v1 வந்து கண்டுபிடிக்கணும். v1 வந்து ஏதாச்சும் ஒரு ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க, இந்த செகண்ட் ஈக்குவேஷன்ல கூட சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. v2 க்கு 1 போட்டா 1 1 கேன்சல், அப்ப v1 வந்து 0. ஓகே, சோ ஆன்சர் வந்து 0,1. அது வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். நோட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு ஈக்குவேஷன் வந்து மொமெண்டம் கன்சர்வேஷன், அது எல்லா கொலிஷன்லையும் பாசிபிள். இன்னொரு ஈக்குவேஷன் வந்து நம்ம கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் வச்சு எழுதியிருக்கோம். v2 minus v1 divided by u1 minus u2.
ஓகே, அடுத்த क्वेश्चन போயிடலாமா? ஸோ நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 71 பாருங்க. क्वेश्चन நம்பர் 71ல a moving block, சரியா, having mass m collides with another stationary block of having mass 4m. Lighter block comes to rest after collision. Okay, when the initial velocity of the lighter block is v, then the coefficient of restitution will be. Okay, சரி, இப்போ வந்து ரெண்டு மாஸ் இருக்கு. ஒரு மாஸ் வந்து என்ன அப்படின்னா ஒரு மாஸ் வந்து m, இன்னொரு மாஸ் வந்து என்ன அப்படின்னா 4m. இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் த லைட்டர் பிளாக், லைட்டர் பிளாக்கோட இனிஷியல் வெலாசிட்டி வந்து v அப்படிங்கிறாங்க. இந்த 4m வந்து ஸ்டேஷனரிங்கிறாங்க. ஓகே, அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா after collision the lighter block comes to rest after collisionங்கறாங்க. மோதினதுக்கு அப்புறம் இந்த m வந்து ரெஸ்ட்க்கு வந்துருச்சு. இந்த 4m வந்து என்ன வெலாசிட்டில மூவ் ஆகும்ங்கறத பத்தி ஒண்ணும் கொடுக்கல. அப்ப அத வேணா நம்ம வந்து v dash அப்படினு நம்ம பேர் வச்சுக்கலாம். ஓகேவா? சோ இந்த m vங்கற வெலாசிட்டில வருது, 4m வந்து ஸ்டேஷனரி. அது மோதினதுக்கு அப்புறம் m வந்து ரெஸ்ட்க்கு வந்துருச்சு. 4m வந்து என்ன வெலாசிட்டில வந்து போகும் v dash, அது வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இல்ல அத கண்டுபிடிக்க வேணாம், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் வந்து என்ன அப்படிங்கறது நம்ம கண்டுபிடிக்கணும். e ஓட வேல்யூ என்ன அது வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, சோ e க்கு என்ன ஃபார்முலா? v2 minus v1 divided by u1 minus u2. v2 v dash, v1 0, u1 v, u2 0. இத கண்டுபிடிச்சிட்டா போதும். அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா எல்லா கொலிஷன்லயுமே கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம், லீனியர் மொமெண்டம், சரியா? மொமெண்டம் பிஃபோர் கொலிஷன் என்ன? மாஸ் இன்டு வெலாசிட்டி mv. இதுக்கு மொமெண்டம் மாஸ் இன்டு வெலாசிட்டி, வெலாசிட்டி 0 ஈக்குவல் டு மாஸ் இன்டு வெலாசிட்டி, வெலாசிட்டி 0 பிளஸ். அப்ப mv is equal to 4m v dash. m cancel. நம்மளுக்கு இங்க என்ன இருக்கு? v dash divided by v இருக்கு. அப்ப அந்த v dash divided by v என்ன அப்படினா 1/4. ஓகே, அப்ப அந்த e வந்து 1/4. சோ e வந்து v dash divided by v, v dash divided by v வந்து என்னது? 1/4. அப்ப e ஓட வேல்யூ வந்து 0.25. So 0.25 வந்து ஆப்ஷன் B ல இருக்கு. ஸோ இது உங்களால் ஃபாலோ பண்ணிக்க முடியுது தானே? ஈஸியாக தானே இருக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்க, கொஸ்டின் நம்பர் 70. பாடி A of mass 4m, okay, moving with the speed u collides with another body B of mass 2m at rest. Collision is head on and elastic in nature, okay,
after the collision the fraction of energy lost by the colliding body A is. okay, so question வந்து நம்ம படிச்சுட்டு அது என்ன கொலிஷன் அப்படிங்கறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கணும். ஓகே சரி, இப்போ வந்து ஒரு மாஸ் இருக்கு. என்ன மாஸ் அப்படின்னா அந்த மாஸ் வந்து 4m. அது என்ன ஸ்பீட்ல போகுது? uங்கிற ஸ்பீட்ல வந்து போகுது. இன்னொரு மாஸ் வந்து இருக்கு. அந்த மாஸ் வந்து என்ன அப்படின்னா 2m. அது ரெஸ்ட்ல இருக்கு. எலாஸ்டிக் கொலிஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ கொலைட் ஆனதுக்கு அப்புறம் அந்த 4m வந்து இது v1ங்கிற ஸ்பீட்ல போகுது. ஓகே, இது வந்து 2m, இது வந்து v2 ஸ்பீட்ல போகுது. எலாஸ்டிக் கொலிஷன்னா வெலாசிட்டி இன்டர்சேஞ்ச் அப்படின்னு சொல்லக்கூடாது, ஏன்னா மாஸ் வந்து டிஃபரெண்டா இருக்கு. சரியா, எலாஸ்டிக் கொலிஷனாகவும் இருக்கணும், மாஸும் ஐடென்டிக்கலாகவும் இருந்தால் தான் வெலாசிட்டி இன்டர்சேஞ்ச். சரியா, ஓகே. எலாஸ்டிக் கொலிஷன் அப்படின்னா கைனடிக் எனர்ஜி ஒன்றும் லாஸ் ஆகாதே அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரும். கண்டிப்பா கைனடிக் எனர்ஜி வந்து லாஸ் ஆகாது. அப்ப ஏன் இங்க வந்து fraction of energy lost வந்து கண்டுபிடிக்க சொல்றாங்க அப்படின்னா, கரெக்டா நீங்க அந்த क्वेश्चனை வந்து வாட்ச் பாருங்க. என்ன கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னா, fraction of energy lost by the colliding body A. சிஸ்டம், இந்த சிஸ்டம்ல எனர்ஜி எதுவும் லாஸ் ஆகாது, ஏக்கு மட்டும் எனர்ஜி லாஸ் ஆகும். ஏன் அப்படின்னா ஃபாஸ்டா போற ஒரு பார்ட்டிகல் ஸ்லோவா போற ஒரு பார்ட்டிகல்ல மோதுது. ஃபாஸ்டா போற பார்ட்டிகல் வந்து ஸ்லோ டவுன் ஆயிருச்சு, ஸ்லோவா போற பார்ட்டிகல் வந்து ஃபாஸ்ட் ஆயிருச்சு. அப்ப அந்த ஃபர்ஸ்ட் மாஸ் இருக்கு பாருங்க, ஃபாஸ்டா போனது ஸ்லோவா ஆயிருச்சு. அப்ப ஃபர்ஸ்ட் மாஸ்ல எனர்ஜி லாஸ் ஆயிருச்சு. எவ்வளவு எனர்ஜி லாஸ் ஆயிருச்சோ அது அந்த செகண்ட் மாஸ்ல அந்த எனர்ஜி வந்து கெயின் ஆயிருக்கும். ஏன்னா செகண்ட் ஸ்லோவா போனது இப்ப ஃபாஸ்ட் ஆயிருச்சு. ஓகே, சிஸ்டம் ஓவரால் சிஸ்டம்னு பாத்தீங்கன்னா கைனடிக் எனர்ஜில லாஸ் இல்ல. இண்டிவிஜுவலா பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு லாஸ், செகண்ட் ஒன்னுக்கு கெயின். ஓகே, இது புரியுதுல உங்களுக்கு? சரியா, சோ இப்ப கேக்குறது வந்து ஏ பார்ட்டிகலோட fraction of energy lost வந்து கேக்குறாங்க. fraction of energy loss அப்படின்னா அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா change in kinetic energy. சரியா, divided by original kinetic energy, அதுதான் fraction. delta ke அப்படின்னா change in kinetic energy. fraction of change in kinetic energy னா change divided by original. percentage change in energy அப்படின்னா இதுக்கு into 100%, அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, அது அப்படி கேட்டாங்கன்னா 100% ஆல மல்டிப்ளை பண்ணணும். இப்போ நம்ம இதை கண்டுபிடிச்சா போதும். இது என்னது? இனிஷியல் மைனஸ் ஃபைனல் டிவைடட் பை இனிஷியல். ஏன் இனிஷியல் மைனஸ் ஃபைனல்னா என்ன சொன்னேன்? ஏக்கு வந்து எனர்ஜி லாஸ் ஆகும், பிக்கு தான் எனர்ஜி கெயின் ஆகும். அப்ப அந்த சேஞ்ச் வந்து என்னது? இனிஷியல் மைனஸ் ஃபைனல், பெருசுலேருந்து சின்னது. ஓகே, அந்த இனிஷியல் என்ன அப்படின்னா மாஸ் இன்டு half இன்டு மாஸ் 4m u ஸ்கொயர். இப்போ நம்ம ஏக்கு மட்டும்தான் நம்ம பார்க்க போறோம். இது வந்து ஏ, இது வந்து பி, இது ஏ, இது வந்து பி. ஸோ ஏவோட இனிஷியல், ஏவோட ஃபைனல் என்ன? half 4m v1 ஸ்கொயர். இதை நம்ம இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம். fractional change in kinetic energy. ஓகே, இனிஷியல் மைனஸ் ஃபைனல். சரியா, இதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த half 4m ரெண்டுலயும் காமனா நான் வெளியில எடுத்துட்டேன். u ஸ்கொயர் மைனஸ் v1 ஸ்கொயர். ஓகே, டிவைடட் பை இனிஷியல். இனிஷியல் என்ன இருக்கு அப்படின்னா half 4m u ஸ்கொயர். இந்த half 4m வந்து கேன்சல். அப்ப நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வந்து என்ன அப்படின்னா u ஸ்கொயர் மைனஸ் v1 ஸ்கொயர் டிவைடட் பை u ஸ்கொயர். அதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது.
u ஸ்கொயர் மைனஸ் v1 ஸ்கொயர் டிவைடட் பை u ஸ்கொயர். ஓகே சரி, எலாஸ்டிக் கொலிஷன் எந்த கொலிஷனா இருந்தாலுமே மொமெண்டம் வந்து கன்சர்வ்டு. ஓகே, ஸோ இனிஷியல் மொமெண்டம் வந்து என்ன 4mu, இதுக்கு ரெஸ்ட்ல இருக்கனால மொமெண்டம் 0 ஈக்குவல் டு 4mv1 பிளஸ் 2mv2. எல்லாத்துலயும் நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா 2m ஆல நான் டிவைட் பண்றேன். ஓகே, அப்ப எனக்கு என்ன கிடைக்கும் 2u is equal to 2v1 plus v2. இப்ப இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இங்க v2 தேவைப்படுதா? தேவைப்படல. ஏன்னா இதுதான் ஆன்சர், இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். அப்ப v2க்கு வந்து ஒரு சப்ஸ்டிடியூஷன் வந்து நம்ம போட்டுக்கலாம். ஓகே, சோ இந்த v2 அப்படிங்கிறது 2u minus 2v1, இதை ஈக்குவேஷன் 1 ன்னு எடுத்துக்கங்க. சரி, அடுத்து என்ன ஈக்குவேஷன் போடலாம் அப்படின்னா எலாஸ்டிக் கொலிஷன் சொல்றதுனால கைனடிக் எனர்ஜி கன்சர்வேஷன் வந்து போடலாம். அதை விட எது ரொம்ப ஈஸி அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன். ஓகே, E கண்டுபிடிக்கிறது தான் ஈஸி. ஏன்னா E ஓட வேல்யூ 1 ன்னு நம்மளுக்கு தெரியும். ஏன்னா எலாஸ்டிக் கொலிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. E க்கு என்ன ஃபார்முலா? v2 minus v1 divided by u1 minus u2. அப்ப u minus 0. எலாஸ்டிக் கொலிஷனால 1. அப்ப v2 minus v1 is equal to u. நம்மளுக்கு v2 தேவையில்லை, அதனால நம்ம v2க்கு வந்து ஒரு சப்ஸ்டிடியூஷன் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப v2ங்கிறது என்ன அப்படின்னா v1 plus u. இதை ஈக்குவேஷன் 2 ன்னு போட்டுக்கோங்க. ஈக்குவேஷன் 1 வந்து v2, ஈக்குவேஷன் 2 v2. அப்ப அத ரெண்டுத்தையும் நம்ம ஈக்குவேட் பண்ணிரலாம். So 1 equal to 2, equation 1 equal to equation 2. Okay, அப்ப நமக்கு என்ன வருது? 2u minus 2v1 is equal to v1 plus u. 2u ல u வை மைனஸ் பண்ணீங்கன்னா அது u. minus 2v1 இந்த சைடு வந்துருச்சு. 2v1 plus v1 3v1. ஓகே, இதை இங்க போடுங்க. இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணா u ஸ்கொயர், இத ஸ்கொயர் பண்ணீங்கன்னா 9v1 ஸ்கொயர் minus v1 ஸ்கொயர் டிவைடட் பை u ஸ்கொயர் 9v1 ஸ்கொயர். v1 ஸ்கொயர் எல்லாம் காமனா எடுத்து கேன்சல் பண்ணிரலாம். ஓகே, ஓகே, சோ அப்ப இந்த சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி டிவைடட் பை இனிஷியல் கைனடிக் எனர்ஜி, அதான் ஃபிராக்ஷனல் சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி. 9ல 1 போச்சுன்னா 8 டிவைடட் பை 9. ஓகே, ஸோ ஆன்சர் வந்து 8/9. v1 ஸ்கொயர்லாம் காமன் எடுத்து கேன்சல் பண்ணியாச்சு. ஸோ 8/9 வந்து ஆப்ஷன் சி. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, எலாஸ்டிக் கொலிஷன்ல வந்து மொமெண்டம் கன்சர்வ்டு, கைனடிக் எனர்ஜி வந்து கன்சர்வ்டு. ஓகே, ஆனால் ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது மொமெண்டம் கன்சர்வேஷன் ஒரு ஈக்குவேஷன் யூஸ் பண்ணிக்கலாம். கைனடிக் எனர்ஜி கன்சர்வேஷனை விட எது ரொம்ப ஈஸி அப்படின்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன். ஏன்னா ஈயோட வேல்யூ வந்து என்னது 1. சரியா? ஸோ அதனால நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் கரெக்டாக ஈக்குவேஷன் வந்து எழுதிடணும் ஒரு ஈக்குவேஷன். அப்புறம் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெஸ்டிடியூஷன் v2 minus v1 divided by u1 minus u2.
அது ஈக்குவல் டு 1. ஸோ ரெண்டு ஈக்குவேஷன் வச்சு நம்ம வந்து அந்த v1 v2 எல்லாம் கண்டுபிடிச்சிடலாம். சரியா? ஓகே. இந்த கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எலாஸ்டிக் கொலிஷன், ஆனா ஏல எவ்வளவு கைனடிக் எனர்ஜி லாஸ், ஃபிராக்ஷனல் லாஸ் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஓகே, ஓவராலா இந்த சிஸ்டம்ல வந்து கைனடிக் எனர்ஜி வந்து கன்சர்வ்டு, ஆனா ஏல கைனடிக் எனர்ஜி வந்து குறையும், பில வந்து கைனடிக் எனர்ஜி வந்து அதிகமாகும். ஓகே, ஸோ ஏல வந்து கைனடிக் எனர்ஜி வந்து எக்ஸ் அமௌண்ட் குறையுது அப்படின்னா பில வந்து கைனடிக் எனர்ஜி வந்து எக்ஸ் அமௌண்ட் வந்து அதிகமாகும். ஸோ தட் ஓவராலா வந்து சிஸ்டம்ல வந்து கைனடிக் எனர்ஜி வந்து கன்சர்வ்டு. ஓகே, அது எப்படி நான் சொல்றேன்னு புரியுதுல? ஃபாஸ்டா வரும், இது ஸ்லோவா போகும், மோதினதுக்கு அப்புறம் இது ஸ்லோவாயிரும், இது ஃபாஸ்ட் ஆயிரும். ஓகே, அப்ப ஏக்கு கைனடிக் எனர்ஜி குறையுது, பிக்கு கைனடிக் எனர்ஜி அதிகமாகுது. ஸோ ஏல வந்து எவ்வளோ ஃபிராக்ஷனல் டிக்ரீஸ் அப்படின்னா சேஞ்ச் டிவைடட் பை இனிஷியல், இனிஷியல் மைனஸ் ஃபைனல் டிவைடட் பை இனிஷியல். ஓகே, பெருசுலேருந்து சின்னதை மைனஸ் பண்ணணும். அப்படி போடும்போது நம்மளுக்கு இப்படி கிடைக்குது, u ஸ்கொயர் மைனஸ் v1 ஸ்கொயர் டிவைடட் பை u ஸ்கொயர். ஸோ இந்த ரெண்டு ஈக்குவேஷனை சால்வ் பண்ணா நம்மளுக்கு வந்து u is equal to 3v1 கிடைக்குது. அதை நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம், நம்மளுக்கு ஆன்சர் வந்து 8/9. ஓகேவா? ஓகேவா? அடுத்தது போயிடலாமா? ஓகே, அடுத்த கொஸ்டின், கொஸ்டின் நம்பர் 82 பாருங்க. கொஸ்டின் நம்பர் 82ல a rubber ball is dropped from a height of 5 meter on a plane. On bouncing it rises to 1.8 meter. The ball loses its velocity on bouncing by a factor of. Okay, so இது வந்து ஒரு ஃப்ளோர், சரியா? ஒரு பால் இருக்கு, ஒரு ரப்பர் பால். அந்த பால் வந்து நம்ம டிராப் பண்றோம், சரியா? டிராப் அப்படினாலே வெலாசிட்டி வந்து என்னது? 0. இது கீழே விழுகுது, எவ்வளோ ஹைட் அப்படின்னா 5 மீட்டர். பவுன்ஸ் ஆகி ரீபவுண்ட் ஆகுது, ரீபவுண்ட் ஆனது வந்து 1.8 மீட்டர் தான் ரீபவுண்ட் ஆகுது. ஹையஸ்ட் பாயிண்ட்ல என்ன வெலாசிட்டி? 0. இது டிராப் பண்றோம்னா ஆக்சிலரேட்டட் மோஷன், மோது அந்த ஸ்பீடு v1, ரீபவுண்ட் ஆகும்போது அந்த ஸ்பீடு வந்து v2. ஓகே, இது உங்களுக்கு புரியுதுல? கண்டிப்பா v1ம் v2வும் ஈக்குவலா இருக்காது, சரியா? v2 வந்து v1 விட கம்மியா இருக்கும், ஏன்னா கைனடிக் எனர்ஜி வந்து லாஸ் ஆகுது. ஸோ இது வந்து இன்எலாஸ்டிக் கொலிஷன். இதை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா உங்களுக்கு அந்த ஃபார்முலா தெரியும். ஓகே, இது நம்ம லாஸ் ஆஃப் மோஷன்லேயே படிச்சிருக்கோம். v1ங்கிறதுக்கு என்ன ஃபார்முலா? ரூட் ஆஃப் 2gh1. v2க்கு என்ன ஃபார்முலா? ரூட் ஆஃப் 2gh2. எப்படி வந்துச்சு அப்படின்னா ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன். v square minus u square is equal to 2as. first case வந்து dropped, final velocity வந்து v1, initial velocity 0, dropped அப்படினா a ஓட வேல்யூ வந்து g, height வந்து h1. அப்ப இது வந்துருச்சு, v1 is equal to root of 2gh1. அடுத்த கேஸ்ல thrown upwards மாதிரி, final velocity வந்து 0, initial velocity வந்து v2. thrown upwards அப்படின்னா a க்கு வந்து என்ன போட்டுக்கணும்? -g. எவ்வளவு ஹைட் வருது? h2. மைனஸ் மைனஸ் வந்து கேன்சல், அப்ப v2 வந்து என்ன அப்படின்னா ரூட் ஆஃப் 2gh2. ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்ப இது வந்து 2 into 10 into h1 வந்து என்னது? 5. ஸோ ரூட்டுக்குள்ள 2 10 இருக்கு, 2 into 5 வந்து 10, 10 into 10 வந்து 100,
2 10க்கு ஒரு 10 2 into 10 into 1.8 10 into 1.8 வந்து 18 18 into 2 வந்து என்னது 36 root 36 வந்து என்னது 6 ஓகே அதான் நான் சொன்னேன் பவுன்ஸ் ஆகும்போது அதோட வெலாசிட்டி வந்து கம்மியானதுனால தான் அதால பழைய ஹைட்டுக்கு வந்து வர முடியல கேள்வி என்ன கேக்குறாங்க the ball loses its velocity on bouncing by a factor of சரியா 10 மீட்டர் per second வந்து என்னவா மாறுது 6 மீட்டர் per second மாறுது ஓகே 10 என்ன நம்பரால மல்டிப்ளை பண்ணா 6 வரும் ஓகே 6 by 10 அப்பனா 10 10 cancel 6 is equal to 6 ஓகே அந்த 6 by 10 தான் என்னது 3 by 5 சரியா 10 3 by 5 ஆல மல்டிப்ளை பண்ணா 6 வரும் அப்ப என்ன ஃபேக்டர்ல அந்த வெலாசிட்டி அந்த பால் வந்து எவ்வளவு வெலாசிட்டி வந்து அந்த லூஸ் பண்றது என்ன ஃபேக்டர் அப்படினா ஆன்சர் என்னது 3 by 5 சரியா இப்ப பாலோட வெலாசிட்டி வந்து அப்படியே டபுள் ஆகுதுன்னு வச்சுக்கங்க அப்ப அந்த மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டர் வந்து என்னது 2 டைம்ஸ் ஓகே அப்ப அந்த ஃபேக்டர் வந்து 2 னு சொல்லணும் ஒருவேளை பாலோட வெலாசிட்டி வந்து அப்படியே பாதி ஆயிருச்சுன்னு வச்சுக்கங்க அப்ப அந்த மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டர் வந்து என்னது half 1/2 இதுல மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டர் வந்து என்ன வருது 3/5 ஓகே ஸோ அடுத்தது போயிடலாம் கொஸ்டின் நம்பர் 75 பாருங்க கொஸ்டின் நம்பர் 75 வந்து a ball is thrown vertically downwards okay from a height of 20 meter with an initial velocity v0 okay it collides with the ground loses 50% of its energy in collision and rebounds to the same height okay the initial velocity v0 is okay இது ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு क्वेश्चन சோ இதுல என்ன சொல்றாங்க அப்படினா ஒரு பால் இருக்கு சரியா இந்த பாலை வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா டிராப் பண்ண போறது இல்ல நம்ம கீழ வந்து தூக்கி எறிய போறோம் ஓகே thrown downwards சரியா thrown downwards with velocity v0 ஓகே இது வந்து vertically thrown downwards சரியா டிராப் பண்ணல கீழ தூக்கி எறியணும் இது வந்து கீழ விழுகுது சரியா இது எவ்வளவு ஹைட் அப்படினா 20 மீட்டர் சரியா இப்போ இது என்ன ஆகுது அப்படினா ரீபவுண்ட் ஆகி திருப்பி பழைய ஹைட்டுக்கே வருது ஆனா 50% எனர்ஜி லாஸ் அப்படினு சொல்றாங்க ஓகே உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம் அதே ஹைட் வந்துருச்சே அப்ப எனர்ஜி லாஸ் கிடையாது அப்படின டவுட் வரலாம் ஓகே நம்ம அத என்ன சொல்லிருப்பேன் அப்படினா டிராப்ட்னு சொல்லிருப்பேன் நம்ம ஒரு டென்னிஸ் பாலை வந்து நம்ம டிராப் பண்றோம் ஹிட் ஆயிட்டு திருப்பி பழைய ஹைட் வராது ஹைட் வந்து குறையும் அப்புறம் திருப்பி ஹிட் ஆயிட்டு இன்னும் ஹைட் குறையும் ஹைட் குறைஞ்சு அப்படியே ரெஸ்ட்டுக்கு வந்துடும் ஓகே ஏன்னா அதுக்கு ஆரம்பத்துல என்ன எனர்ஜி இருக்கும் பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும் டிராப்டு சரியா கீழே விழுக ஹைட் வந்து கம்மியாகும் அப்ப பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து குறையும் கீழே விழுக அதோட ஸ்பீட் அதிகமாகும் ஸோ குறையிற பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து என்னவா மாறும் கைனடிக் எனர்ஜியா மாறும் ஹிட் ஆகும்போது டொக் அப்படின்னு ஒரு சவுண்ட் வருது அப்புறம் ஹிட் ஆகும்போது கொஞ்சம் எனர்ஜி வந்து ஹீட்டா வந்து லாஸ் ஆயிருச்சு அதனால தான் அதால அந்த பழைய பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு வந்து வர முடியல இனிஷியலா அதுக்கு இருந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி அதுக்கப்புறம் அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து அதால ரீச் பண்ண முடியல ஏன்னா கொஞ்சம் ஹீட்டாவும் சவுண்டாவும் அந்த எனர்ஜி வந்து லாஸ் ஆயிருச்சு ஓகே இப்போ நம்ம அந்த டென்னிஸ் பாலை வந்து நம்ம என்ன பண்ணுவோம் டிராப் பண்ணுவோம் நம்மளால கேட்ச் பிடிக்க முடியுதா அப்படின்னு நம்ம பார்ப்போம் டிராப் பண்ணுவோம் ஆனா கம்மியான ஹைட் பவுன்ஸ் ஆகி அது விழுந்துரும் ஓகே இப்போ அந்த பாலை கேட்ச் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும் ஓங்கி
ஒரு வெலாசிட்டி கொடுக்கணும். வெலாசிட்டி கொடுத்தோன்னா நம்மளால கேட்ச் பண்ண முடியும். திருப்பி ஒரு வெலாசிட்டி கொடுத்தோன்னா கேட்ச் பண்ண முடியும். திருப்பி ஒரு வெலாசிட்டி கொடுத்தா கேட்ச் பண்ண முடியும். ஓகே, அப்ப எனர்ஜி லாஸ் ஆகுது. சரியா? ஒருவேளை எனர்ஜி லாஸ் ஆகலன்னு வச்சுக்கோங்க, நம்ம டிரா பண்ணா நம்ம கைக்கு வரணும். ஒருவேளை நம்ம தூக்கி எறிஞ்சோம் அப்படின்னா அது இன்னும் உயரத்துக்கு போகணும். ஓகே, புரியுதா உங்களுக்கு? எனர்ஜி லாஸ் இல்லை அப்படின்னா நம்ம டிரா பண்றோம், என்ன பொட்டன்ஷியல் எனர்ஜியோ திருப்பி அதே பொட்டன்ஷியல் எனர்ஜி வரும். ஓகே, அது வந்து அப்படியே ரிப்பீட்டடா அதே ஹைட்டுக்கு அது பவுன்ஸ் ஆகிட்டே இருக்கும். இல்லை ஒருவேளை நம்ம வந்து ஒரு வெலாசிட்டி கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்க, அப்ப அந்த ஹைட்டை விட அது அதிகமான ஹைட்டுக்கு வரணும். ஓகே, இப்ப நம்ம டவுன்வர்ட்ஸ்ல தூக்கி எறிகிறோம், அதே ஹைட் வருது, அப்ப எனர்ஜி லாஸ் ஆயிடுச்சு. ஓகே, புரியுதா உங்களுக்கு? சரி, இப்ப இதை வந்து நான் வந்து ஏ அப்படின்னு எடுத்துக்கிறேன், இதை வந்து பி அப்படின்னு எடுத்துக்கிறேன். கைனடிக் எனர்ஜி அண்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜியை மட்டும் பேசுறதுக்கு பேர் என்னது? மெக்கானிக்கல் எனர்ஜி. அந்த ஹீட் எனர்ஜி, சவுண்ட் எனர்ஜி எல்லாத்தையும் இன்க்ளூட் பண்றது வந்து என்னது? டோட்டல் எனர்ஜி. சரியா? இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, மெக்கானிக்கல் எனர்ஜி அட் ஏ, அதுல பாதி, சரியா, அதுல பாதி தான் மெக்கானிக்கல் எனர்ஜி அட் பி. புரியுதா உங்களுக்கு? ஓகே, ஏன்னா எவ்வளவு எனர்ஜி லாஸ் ஆகுது? 50% ஆஃப் த எனர்ஜி வந்து லாஸ் ஆகுது. இப்ப ஆரம்பத்துல 100% எனர்ஜினா இப்ப என்ன எவ்வளவு எனர்ஜி? 50%. ஏன்னா மீதி 50% வந்து ஹீட் எனர்ஜியாவோ சவுண்ட் எனர்ஜியாவோ போயிடுச்சு. ஓகே, அப்ப 50% ஆஃப் த இனிஷியல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் எனர்ஜி. புரியுதா உங்களுக்கு? சரி, அப்ப ஆரம்பத்துல ஏல வந்து என்னென்ன எனர்ஜி இருக்கு அப்படின்னா அது ஒரு உயரத்துல இருக்கு. அப்ப பொட்டன்ஷியல் எனர்ஜி mgh. அது மட்டும் இல்ல, நம்ம ஒரு வெலாசிட்டில கீழே தூக்கி எறியணும், அப்ப கைனடிக் எனர்ஜி, அப்ப ½ m v0². பி பாயிண்ட்ல அது மேக்ஸிமம் இவ்வளவு ஹைட் தான் வருது, அப்ப கண்டிப்பா அதோட வெலாசிட்டி வந்து என்னது? ஹையஸ்ட் பாயிண்ட்ல 0. அப்ப அதுக்கு இருக்கிற ஒரே எனர்ஜி என்னது? பொட்டன்ஷியல் எனர்ஜி mgh. இந்த 2 இந்த சைடு கொண்டு வந்துடலாம். அப்ப mgh plus ½ m v0² is equal to 2 mgh. 2 mgh ல 1 mgh மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா mgh. m வந்து கேன்சல். அப்ப v0² வந்து 2gh. so 2 into 10 into height வந்து எவ்வளோ? 20. 2 20. அப்ப v0 வந்து ஒரு 20 மீட்டர் பர் செகண்ட். ஓகே, 20 into 20 400. 400க்கு ரூட் வந்து என்னது? 20. so 20 வந்து ஆப்ஷன் டி. ஓகே, நீங்க வந்து அந்த MTG புக்கு அது சொல்யூஷன் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப பயங்கரமா வந்து போட்டிருப்பாங்க, ரொம்ப கஷ்டமா போட்டிருப்பாங்க. ரொம்ப ஈஸியான மெத்தட்ல வந்து நான் சொல்லியிருக்கேன். ஸோ நான் புரிஞ்சுக்க முடியுதான்னு பாருங்க. எனர்ஜி லாஸ் இல்லை அப்படின்னா நம்ம டிரா பண்ணாலே போதும், பழைய ஹைட்டுக்கு வரும். எனர்ஜி லாஸ் ஆகுது அப்படின்னா பழைய ஹைட்டுக்கு வரணும் அப்படின்னா நம்ம ஒரு வெலாசிட்டி கொடுத்து நம்ம தூக்கி எறியணும். 50% எனர்ஜி லாஸ் ஆகுதுங்கிறாங்க. 50% என்னவா லாஸ் ஆகலாம் அப்படின்னா ஹீட் எனர்ஜியாவோ சவுண்ட் எனர்ஜியாவோ லாஸ் ஆகலாம். அப்ப நம்ம கன்சிடர் பண்ற அந்த மெக்கானிக்கல் எனர்ஜி, ஓகே, கைனடிக் அண்ட் பொட்டன்ஷியலை மட்டும் கன்சிடர் பண்றோம். ஓகே, ஆரம்பத்துல 100% ஆஃப் மெக்கானிக்கல் எனர்ஜி வந்து அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு? 50% ஆயிடுச்சு. ஏன்னா மீதியெல்லாம் வந்து அதர் ஃபார்ம் ஆஃப் எனர்ஜிஸா அது மாறிடுச்சு. ஸோ 50% ஆஃப் த இனிஷியல் இஸ் ஈக்குவல் டு ஃபைனல். புரியுதா உங்களுக்கு? ஸோ நிறைய கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ண நம்மளுக்கு இந்த மாதிரி ஐடியாஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும்.
ஓகே, எழுதிட்டீங்களா? இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 74. Two particles A and B, சரியா, move with constant velocities v1 vector and v2 vector. Okay, at the initial moment their position vectors are r1 vector and r2 vector respectively. The condition for particles A and B for their collision is. Okay, so இந்த கொஸ்டின் வந்து கொஞ்சம் மேத்தமேட்டிக்ஸ். ஓகேவா? ஸோ இது வந்து ஈஸியாக நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து வெக்டரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் எக்ஸ் ஆக்சிஸ் எடுத்துக்கங்க, இது வந்து ஒய் ஆக்சிஸ், இது வந்து ஆரிஜின். சரியா? இப்போ ரெண்டு பார்ட்டிக்கல், சரியா, ஏ பி. சரியா? இப்போ ஏ வந்து இங்கே இருக்குன்னு வச்சுக்கோங்க, பி வந்து எங்கேயோ இருக்கு. இப்போ இது ஏ பாயிண்ட், இது பி பாயிண்ட். ஏ பாயிண்டோட பொசிஷன் வெக்டர் என்ன அப்படின்னா அது பேர் வந்து இந்த ஓஏ வெக்டர். ஓகே, பி பாயிண்டோட பொசிஷன் வெக்டர் வந்து என்ன அப்படின்னா அது ஓபி வெக்டர். At the initial moments their position vectors are r1 vector and r2 vector. அப்ப A பாயிண்ட்க்கு பொசிஷன் வெக்டர் OA வெக்டர் வந்து என்ன? r1 வெக்டர். B பாயிண்ட்க்கு பொசிஷன் வெக்டர் OB வெக்டர் வந்து என்னது? r2 வெக்டர். ஓகே, சரி. கண்டிஷன் ஃபார் கொலிஷன், சரியா? இப்ப A வந்து இந்த இடத்துல இருக்கு, இது இங்கேருந்து ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன்ல போகுது. B பாயிண்ட் வந்து இந்த இடத்துல இருந்து போகுது. ஓகே, ஸோ இப்போ மோதணும், கொலைட் ஆகணும் அப்படின்னா ஏதோ ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் சி, சரியா, அந்த பாயிண்ட்டுக்கு ஏவும் ரீச் ஆகணும், பியும் ரீச் ஆகணும், ஒரே டைம்ல ரீச் ஆகணும். சரியா? இப்போ ரெண்டு பேர் வந்து மோதணும் அப்படின்னா ஒரே இடத்துக்கு ரெண்டு பேரும் வரணும், ஒரே டைம்ல வரணும். அப்பனா கொலிஷன் வந்து பாசிபிள். ஏ என்ன வெலாசிட்டில மூவ் ஆகும்? வெக்டர். பி வந்து என்ன வெலாசிட்டி அப்படி? வெக்டர். இது எப்போதுமே v1 ங்கற வெலாசிட்டில தான் போகும், கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி. b வந்து v2 வெலாசிட்டில தான் போகும். ஓகே, b ஓட பொசிஷன் வெக்டர் r2 வெக்டர், a ஓட பொசிஷன் வெக்டர் வந்து r1 வெக்டர். ஓகே, இங்க இருந்து இது இப்படி போகுது, இது இங்க இருந்து இப்படி போகுது. சரியா? இதுக்கு பேர் வந்து OC வெக்டர். சோ OC வெக்டர் ஓல இருந்து சிக்கு போணும். சரியா? ஓல இருந்து சிக்கு வந்து நம்ம எப்படி போலாம்? ஓல இருந்து ஏ போயிட்டு ஏல இருந்து சிக்கு போலாம். இந்த ரெண்டு ஆல்பபெட் சேமா இருக்கணும். அதே மாதிரி நம்ம ஓல இருந்து சி எப்படி போலாம் அப்படின்னா ஓல இருந்து பிக்கு போயிட்டு பில இருந்து சிக்கு போலாம். OA வெக்டர் வந்து என்னது? r1 வெக்டர். AC வெக்டர் வந்து என்ன? சரியா? displacement is equal to velocity into time. சரியா? velocity அப்படினா displacement divided by time. அப்ப displacement னா velocity into time. ஓகே, சரி. டைம், இது t ங்கற டைம்ல இங்க ரீச் ஆயிரணும், அதே டைம்ல இது ரீச் ஆகணும். சரியா? ஸோ ஆடியோ வீடியோலாம் கிளியரா வருதா உங்களுக்கு? கொஞ்ச நேரத்தில் வந்துடும். ஓகே, சரி. ரெண்டு பார்ட்டிகல் வந்து கொலைட் ஆகணும் அப்படின்னா ஒரே இடத்து வரணும், ஒரே டைம் வரணும். சரியா? ஒரு பார்ட்டிகல் வந்து அந்த இடத்துக்கு வந்துருச்சு, ஓகே, அது போனதுக்கு அப்புறம் அந்த இன்னொரு பார்ட்டிகல் வந்து அந்த இடத்துக்கு வரக்கூடாது. சரியா? ஸோ இது டீங்கிற டைமுக்கு சியை ரீச் பண்ணுதுன்னா இந்த பியும் சி டீங்கிற டைமுக்கு அந்த சியை வந்து ரீச் பண்ணணும். ஓகே, சரி. டிஸ்பிளேஸ்மெண்ட் ஏசி வெக்டர் அப்படிங்கிறது டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர். டிஸ்பிளேஸ்மெண்ட்டை நம்ம எப்படி சொல்லலாம்? வெலாசிட்டி இன்டூ டைம். வெலாசிட்டி இன்டூ டைம். ஓகே, ஸோ ஸ்கேலர் மல்டிபிகேஷன், அந்த டீயை ஃப்ரண்ட் லைன் போட்டுக்கலாம், பேக் லைன் போட்டுக்கலாம். சரி, ஓபி வெக்டர் வந்து என்னது? r2 வெக்டர் பிளஸ் பிசி வெக்டர்ங்கிறது வெலாசிட்டி இன்டூ டைம், v2 வெக்டர் இன்டூ டி. இதுவும் ஓசி வெக்டர், இதுவும் ஓசி வெக்டர். அப்ப இந்த ரெண்டு வெக்டர்ஸும் ஈக்குவல் வெக்டர்ஸ்.
r1 vector plus t v1 vector is equal to r2 vector plus t v2 vector. r எல்லாம் ஒரு பக்கம் t எல்லாம் ஒரு பக்கம் சரியா. அப்ப r1 vector minus r2 vector is equal to t காமனா எடுத்தீங்கன்னா v2 vector minus v1 vector. ஓகே, எப்ப வந்து ரெண்டு வெக்டரை வந்து ஈக்குவல் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா ஈக்குவல் வெக்டர்ஸ். அப்ப ரெண்டு வெக்டருக்கும் மேக்னிடியூடும் ஈக்குவலா இருக்கணும், டைரக்ஷனும் ஈக்குவலா இருக்கணும். இந்த வெக்டரும் ஈக்குவல் அப்படின்னா ரெண்டுக்கும் மேக்னிடியூடு சேம், டைரக்ஷன் சேம். மேக்னிடியூடு சேம், அப்ப ரெண்டு பக்கமும் மாடுலஸ் போட்டுக்கோங்க. v2 வெக்டர் மைனஸ் v1 வெக்டர். இதை வந்து நீங்க ஈக்குவேஷன் 1 போட்டுக்கோங்க, இதை ஈக்குவேஷன் 2 இதை ஈக்குவேஷன் 2 அப்படின்னு எழுதிக்கங்க. ஓகே, இப்போ இது ரெண்டுத்தையும் நீங்க டிவைட் பண்ணுங்க. ஓகே, ஸோ ஈக்குவேஷன் 1 டிவைடட் பை 2, அப்போ r1 வெக்டர் மைனஸ் r2 வெக்டர் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் r1 வெக்டர் மைனஸ் r2 வெக்டர். டிவைட் பண்ணா t கேன்சல். அப்ப v2 வெக்டர் மைனஸ் v1 வெக்டர் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் v2 வெக்டர் மைனஸ் v1 வெக்டர். ஓகேவா? ஸோ இந்த ஆன்சர் வந்து ஆப்ஷன் சியில் இருக்கு. ஓகே, ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாம். கொஸ்டின் நம்பர் 77. Two particles of masses m1 and m2 move with initial velocities u1 and u2. சரியா? On collision, one of the particles get excited to higher level after absorbing energy epsilon. Okay, if final velocities of the particles be v1 and v2, அப்ப எது கரெக்ட் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா m1ங்கிற மாஸ் வந்து u1 வெலாசிட்டியில் போகுது, m2 மாஸ் வந்து u2 வெலாசிட்டியில் போகுது. மோதினதுக்கு அப்புறம் இது v1 வெலாசிட்டி, இது வந்து v2 வெலாசிட்டி. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் அதுக்கு என்ன எனர்ஜி இருக்கும் அப்படின்னா கைனடிக் எனர்ஜி. ஓகே, இப்போ நம்ம படிக்கிற கொலிஷனில் வந்து பொட்டன்ஷியல் எனர்ஜிலாம் வராது சரியா, ஏன்னா இது வந்து ஒரு பர்டிகுலர் பிளேன் XY பிளேன். ஓகே, அதில் தான் மோதுது, மேலேயோ கீழேயோ அது போகாது. அப்போ இனிஷியலாக அதுக்கு என்ன எனர்ஜி இருக்கும்? கைனடிக் எனர்ஜி இருக்கும் சரியா. ஓகே, மோதினதுக்கு அப்புறம் என்ன சொல்றாங்க? வீடியோ கிளியரா இல்லையா? புது லிங்கமா?
ஓகே, வீடியோ கிளாரிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. இன்னொரு லிங்க் வரும். ஓகே, அதில் நீங்கள் வாங்க.